போனா இது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும், எப்படியுமே இயேசு வந்து எதையுமே பார்க்கல. பிதாவை தவிர, ஹalleluya, பிதாவுடைய சித்தத்தின்படியும் பிதாவுடைய திட்டத்தின்படியும் பிதா இயேசுவுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அப்படியே நிறைவேற்றினார். ஹalleluya. அதனால் தான் நீங்களும் நானும் இயேசுவின் நீதியை கொண்டு சாத்தானை முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. இயேசுவினுடைய உன்னதத்தை கொண்டு இயேசு கல்வாரி சிலுவையில சிந்தி பிசாசனுடைய தலையை நசுக்கினார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. நம்ம நசுக்கிறதுக்கு தலைலாம் கிடையாது, வாளு உடம்பு தான் சுத்திட்டு இருக்கு. பிசாசு நம்ம கிட்டலாம் வந்து பேசலாம் முடியாது டைரக்டா. நம்ம தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனால உருவாக்கப்பட்டு அற்புதமா அதிசயமா வாழக்கூடிய ஜனங்கள். நம்மளை சாத்தான் வந்து என்ன பண்ணா நம்மளை அப்படியே நெருக்கி ஏவும், இதை பண்ணுனா நல்லா இருக்கும், இதை பண்ணுனா அப்படி இருக்கும். உடனே இயேசுவின் நாமத்துல சிறைப்படுத்துகிற அப்பாலே போ சாத்தானே, அந்த எண்ணத்தையே சிறைப்படுத்திடும். ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம். சாத்தானானவன் மிகவும் தந்திரமுள்ளவனாக காணப்படுகிறான். வாசிப்போம். ஆதியாகமம் 3:3 வாசிக்கலாம். ஆனாலும் ஹalleluya, சாத்தான் ஆதாம் கிட்ட போய் பேசல. ஏன் ஆதாம் கிட்ட பேசல அப்படின்னா, ஆதாம் தேவ பிரசன்னத்துல இருக்கான், தேவனால டைரக்டா உருவாக்கப்பட்டவன், தேவனை வந்து முகமுகமா தரிசித்து பேசக்கூடியவன், தேவனுடைய உள்ள இருக்கக்கூடிய சுவாசத்தினால உயிர்ப்பிக்கப்பட்டவன். அவன்கிட்ட போய் சாத்தான் டக்குன்னு போய் எதையும் போய் பேசிட முடியாது. நல்லா முழங்கால் படிக்கிட்டு நல்ல வேதத்தை வாசிச்சு தேவ சமூகத்துல நல்லா ஜெபம் பண்ணிருங்க. எந்த விதமான பிசாசின் தந்திரமும் உங்ககிட்ட எடுபடாது. ஹalleluya. சாத்தான் பக்கத்துல வரவே வெட்கப்பட்டு போயிடுவான். ஹalleluya. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஆட்டோல ஏறுறீங்கன்னா, சாத்தானால உருவாக்கப்பட்டு பாவத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஜனங்க அங்க இருந்தாலும் அவங்க அப்படியே நெளிவாங்க. அவங்களால இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும், ஐயோ தேவ ஆவியை பெற்றவங்க இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. தேவ பிரசனம் அப்படியே நம்மளை சூழ்ந்து கொள்ளணும். தேவ பிரசனம் தேவ மகிமை சொல்லுது. ஆதாம் கிட்ட சாத்தான் போக முடியல. ஹalleluya. நேரம் என்ன பண்ணுது, ஆதாமுக்கு உதவி செய்யறதுக்காக தேவனால உருவாக்கப்பட்ட ஏவாள் கிட்ட போகுது. ஹalleluya. தேவனாக கர்த்தர் ஆதாம வந்து ஏதேன் தோட்டத்துல வச்சு சகல ஜீவராசிகளுக்கும் பேர் வைக்கிறதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆதாமுக்கு துணையா ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்போ தேவன் பார்க்கிறார், அவர் வந்து சகல மிருகங்களோட ஜீவராசிகளோட இவன் வந்து சுத்தி திரியிறான், ஆனாலும் அவனுக்கு ஏற்ற துணை அமையல. துணை, ஒரு உதவிக்கு ஒரு துணை வந்து அவனுக்கு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஆகாரம் உண்டாக்கி கொடுக்க, ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கையில கொடுக்கறதுக்கு கூட வந்து இல்லை. அதனால என்ன பண்ண தேவன் ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை வர வச்சு ஆதாமுடைய விழா எழுப்புனது ஏவாளை உருவாக்கினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. அப்போ ஏவாளை உருவாக்கி வைக்கும் பொழுது ஏவாள் கிட்ட வந்து சாத்தான் பேசுது. எவ்வளவு தந்திரமா பேசுதுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, ஹalleluya, சாத்தான் வந்து ஸ்திரீயிடம் பேசுது. 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்து சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையோ புசிக்க வேண்டாம் என்று. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் சொன்னது என்னன்னா, சகல வித விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. சாத்தான் இங்க வந்து சொல்லுது, சகல வித விருட்சத்தின் கனியையும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரான்னு. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்துது. ஹalleluya. விசுவாசம் என்னைக்குமே அப்படிதான் பண்ணும். விசுவாசம் ஒரே ஒரு வார்த்தையை மாத்தினா அவிசுவாசம். நம்பிக்கை ஒரே ஒரு வார்த்தையை மாத்தினா அவநம்பிக்கை. சாத்தான் வந்து என்ன பண்ணுனா, என்னைக்குமே தேவனை போலதான் வந்து பேசும் சாத்தான். யாரு தேவாவியை பெற்றவங்க, யாரு சாத்தானாவியை பெற்றவங்க, யாரு ஒளியின் தூதன் தெரியாது. வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வசனத்தின்படி பேசுறாங்களா, வேதத்தின்படி சொல்றாங்களா, தேவ தூதனே ஏஞ்சலே வந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்து இறங்கி தேவன் இப்படி சொன்னாருன்னு சொல்லும் போது வேதத்துல எங்க இருக்குது,
எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹalleluya. ஏன்னா வேதத்துல தேவதூதர்கள் யார்கிட்டலாம் போனாங்களோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சாமுவேல் இருந்தாருன்னா சொல்லும் வேதம் சாமுவேலை போல அதற்கு முன்னும் ஒருத்தர் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் ஒருத்தர் இருந்ததில்லை. ஒரு ஏலி தாத்தாவுக்கு முன்னாடி தாவீதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்ததில்லை. தேவன் ஒவ்வொரு நீங்க தான் நான் தான். உங்களை மாதிரி ஒருத்தர் முன்னாடி இருக்க முடியாது, உங்களை மாதிரி ஒருத்தர் பின்னாடி இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி பின்னாடி தேவனாகிய கர்த்தர் தான் நமக்காக தேவ தூதர்களை உருவாக்கி வச்சிருக்காரு. நம்ம கால்கள் பாதல் கண்ணில் இடராதபடிக்கு அவங்க நம்ம கைகளில் ஏந்தி அவருடைய கைகளில் ஏந்தி கொள்வாங்க. தேவனுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி அப்படியே நம்ம வாழும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு முன்னாடியும் பின்னாடி இருந்து நம்மளை காக்கக்கூடியவராக இருக்கார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து நடந்து போகும்பொழுது முன்னாடி மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்களை நடத்தினார்னு வேதம் சொல்லுது. ஒரு நாள் 2 நாள் இல்ல 40 வருஷம் நடத்தினாராம். ஹalleluya. நான் இந்த பூமியில ஜீவிக்கிற வரை தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. எடுத்து வாசிக்கலாம். சாத்தான் தெளிவாக ஏவாள் கிட்ட பேசுது, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்டு உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனிகளை புசிக்கலாம். ஹalleluya. அந்த மனுஷி உண்மையை தான் சொல்றாங்க. தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம் தானே சொன்னாரு, உண்மையை சொல்லிட்டாங்க. சாத்தான் வெட்கப்பட்டுட்டான் அந்த இடத்துல. நீங்களும் நானும் என்னைக்குமே உண்மை பேசக்கூடியவங்களா இருக்கணும். உண்மையை பேசும் பொழுது பொல்லாத பொய் சொல்ற ஆவி வெட்கப்படும். அந்த இடத்துல நம்ம கூட இருப்போம், நண்பனா கூட இருப்போம், வேலை செய்யற இடத்துல இருக்கும், தொழில் செய்யற இடத்துல இருக்கும். நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் மூலமா நம்ம கிட்ட இதை அப்படி அங்க சொல்லிடுன்னு சொல்லுவோம். நமக்கு முன்னாடி இதை அங்க போய் சொல்லி வச்சோம், இதை மாற்றி சொல்லுவான் பாருங்க. அது வெட்கப்பட்டு போகும்படியா உண்மையை சொல்லணும். அதனால ரத்தம் சிந்துவதற்கு உண்டான காரியம் நடந்தா கூட உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லி நம்ம உண்மையானவர்களா இருக்கும். தேவனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் உண்மையானவர்களா இருக்கும். ஹalleluya. வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு புசிக்கவும். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் ஆதாம் கிட்ட சொன்னது ஒரு வார்த்தை தான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார், தொடக்கூடாதுன்னு சொல்லல. நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். அதே நடுவில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொல்லல. ஹalleluya. புசிக்க கூடாதுன்னு ஒரு திட்டம் தேவனின் சமூகத்தில் இருந்திருந்தா அந்த நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் அந்த ஜீவ விருட்சத்தையும் புசிக்க கூடாதுன்னு கூப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆனா தேவன் நம்மளுடைய கண்களுக்கு மறைவாக, நம்மளுடைய எண்ணங்களுக்கு மறைவாக தான் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூடயே தான் தொடர்ந்து வரும். நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம், என் கூடவே இரும்போய் சுமேனி இல்லாம நான் வாழ முடியாது. நம்ம கூட தான் இருப்பார் அவரு. நம்ம பக்கத்திலேயே தான் அவர் இருந்து நமக்காக புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபைகளையும் புதிய புதிய தாரந்துகளையும் தேவன் நம்ம கண்களுக்கு மறைவா வச்சிருப்பார். நமக்கு பக்கத்திலேயே இருக்கும். நம்ம தேவ சபை நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரோ அதை நமக்கு வெளிப்படுத்துவார். தேவன் சொல்லுவார், மறைவான மன்னாவை தேவ தூதர்கள் சாப்பிடுற மன்னாவை மனுஷர்களுக்கு கொடுத்தார. வேதம் சொல்லுது, தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை கொடுக்காரு. தேவ தூதர்கள் தேவ தூதர்களை காற்றாக மாற்றுகிறவர், தன்னுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலையா மாற்றுகிறவர். அக்கினி ஜோலையில தான் தேவன் வெளிப்படுறாரு மோசே கிட்ட. ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் அக்கினி ஜோலையா வெளிப்படுறாரு. தேவனை உண்மை உத்தமா பின்பற்றும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர்களை நம்மளையும் அக்கினி ஜோலையா மாற்றப்படுகிறார்கள். இந்த அம்மாவை பத்தி பிசாசிட்ட போய் சொல்லுவோம். என்னைக்குமே நம்ம உண்மையை சொல்லுவோம்.